நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இப்போ ஈசிஆரும் ஓஎம்ஆரும் செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ஈசிஆர் பீச் ரிசார்ட் பிளாட் ஜஸ்ட் 24 lakhsல லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs ப்ராஃபிட். 25 ஆண்டு காலம் திரைப்படத்தையே நேசித்த ஒரு இளைஞனை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்து இந்த மக்கள் அழகு பார்த்தார்கள். குறிப்பாக தலித் மக்கள், தலித் புரட்சி தான் நடந்தது. இந்த நன்றி கடனை தீர்ப்பதற்காக இந்த அமைச்சரவை அவர்களுக்கே அது அர்ப்பணிக்கப்பட்டது. விடுதலை சிறுத்தையை சார்ந்த யாருமே தலித் விடுதலைக்கான எந்த முன்னெடுப்பையும் எந்த காலத்திலும் செஞ்சது மாறி கூட்டணி வச்சது அதுதான் நடந்தது. திருமாவளவன் ஆட்கள் பூரா இன்னும் வேங்கவையில் போராடிட்டு தான் இருக்கான். கள்ளக்குறிச்சியில கொடியேற்றவே முடியல, மதுரையில கொடியேற்றவே முடியல. ஆனால் அவர்களை தாங்கி பிடிப்பதா பிரதான வேலை. இதான் தலித் விடுதலையா? தலித்து பேரை சொல்லி நீங்க சௌரியமாயிட்டீங்க தவிர தலித்துகள் சௌரியமா. விசிகா திமுக கூட்டணி விட்டு ஏறத்தாழ வெளியில போயாச்சு அப்படிங்கிற 100% போயாச்சு அப்படிங்கிற ஆதரவு வீட்டுல இந்த உயர்நிலை குழுன்னு சொல்ற 5 பேர் அங்க தனக்கு வாரிய வேணும்னு டிமாண்ட் பண்ணி இப்ப திமுக விலகி அவர்கள் பூரா விசிகாவில் சிந்தனை செல்வனுக்கு ஒரு வாரியம், SS பாலாஜிக்கு ஒரு வாரியம், 5 பேர் அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. விஜய்க்கு மூத்த IAS அதிகாரிகள் போய் சொல்லியிருக்காங்க, இவர்கள் பூரா கொள்ளைக்காரர்கள். ஒன்று. ரெண்டாவது, இவர்களை சேர்த்து கொண்டா மக்கள் என்னடா ஊழல்வாதிகளை வச்சு ஆட்சி அமைக்கிறீங்கன்னு மக்கள் கேட்பாங்க. மூணாவது, அவர்களுக்கு என்ன எதிர்கால திட்டம்னா தாவேக்காவுக்கு நாடாளுமன்ற உள்ளாட்சியில் மிகப்பெரிய வெற்றி அடைந்தார். இப்போ அந்த வெற்றியை அடையணும். தனித்துவிடப்பட்டு தமிழ்நாட்டில் திமுகன்னு சொல்லிடலாமா? உண்மைதான் அது. ஏன்னா இப்போ சிறுத்தையெல்லாம் கிளம்பி போயிடுச்சு. சிறுத்தை 2 கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் எல்லாம் கிளம்பி போயிடுச்சு. அங்கே ஒன்றும் இல்லை, அது பட்டமரம் ஆகி போச்சு. அது துளிர்க்கவே துளிர்க்க. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபேண்டம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூல சிறப்பழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த பத்திரிகையாளர் தமிழ் பாண்டியன் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வருங்க நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு நெடிய ஒரு இழுப்பறிக்கு பின்னால் முழுமையான ஒரு அமைச்சரவை அப்படிங்கிறது அமைக்கப்பட்டாச்சு. பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு முழுமையாக ஆதிராவிட நலத்துறை இல்லாத பல்வேறு பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க இந்த அமைச்சரவை? இல்லை, திராவிட இயக்கம் ஒரு முழுமை பெற்று விட்டது. திராவிட இயக்கம் பட்டியலின மக்களை, தலித் மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை ஏமாற்றி ஒரு 50 ஆண்டு 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்ததை அரசியல் அரிச்சுவடியே தெரியாத ஒரு திரைப்பட நடிகன், 25 ஆண்டு காலம் திரைப்படத்தையே நேசித்த ஒரு இளைஞனை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்து இந்த மக்கள் அழகு பார்த்தார்கள். குறிப்பாக தலித் மக்கள், தலித் புரட்சி தான் நடந்தது. இப்போ இந்த நன்றி கடனை தீர்ப்பதற்காக இந்த அமைச்சரவை அவர்களுக்கே அது அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அர்ப்பணிப்பு என்பது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகருமா? இதுதான் கேள்விக்குறி. நெக்ஸ்ட் எங்க இதாகுதுங்க? அதுதான் கேள்விக்குறி. இப்போ திமுகவும் சனாதன எதிர்ப்பை பேசிச்சு, அதிமுகவும் சனாதன எதிர்ப்பை பேசியது. ஆனால் சனாதனம் தான் ஆட்சி செய்தது. உதாரணத்துக்கு அரவக்குறிச்சிக்கு பக்கத்தில் ஒரு தலித் கிராமம், பல தலித் கிராமங்களில் அதாவது பேருந்து நிறுத்தமே கட்டப்படவில்லை. ஏன்? பேருந்து நிறுத்தம் கட்டப்பட்டால் அந்த பேருந்து நிறுத்தத்தில் தலித் காலனி மக்கள் அமர்ந்திருப்பார்கள். மற்ற ஆதிக்க சாதி போனா அவன் இடம் தர மாட்டான். அப்போ அந்த கிளை செயலாளர் ஆதிக்க சாதியாக தான் இருப்பான். அதிமுக, திமுக எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உள்ளாட்சி பதவியில் போல அவங்க தான் இருப்பாங்க. அப்போ மலம் தின்ன வைக்க சொல்லி அடித்தார்கள். கீழ்வெண்மணியில் அரைப்படி நெல் கேட்டதற்காக 41 பேரை குடிசையோடு கொளுத்தினார்கள். திமுக தான் கொளுத்தினது, வேற யாரும் இல்லை. கருணாநிதியும் அண்ணாதுரையும் தான் கொளுத்தினார்கள். அந்த கொளுத்திய அந்த குற்றவாளி அத்தனை பேரும் திமுகவில் தான் அடைக்கலமான. அந்த கோபாலகிருஷ்ண நாயுடு விடுதலை செய்தது ஒரு தலித் நீதிபதி தான், மாவட்ட நீதிபதி சாமிதுரை. அந்த சாமிதுரைக்கே தலித் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை திமுக தான் கொடுத்தது. விசிகால
இப்படியெல்லாம் வரலாறு. அப்போ இந்த இளைஞன் இதையெல்லாம் உடைத்து எரியணும். தலித் மக்களுக்கான விடுதலை கிடைக்கணும். ஆனால் விடுதலை சிறுத்தையை சார்ந்த யாருமே தலித் விடுதலைக்கான எந்த முன்னெடுப்பையும் எந்த காலத்திலும் செஞ்சதில்லை. மாறி மாறி கூட்டணி வச்சதா அதுதான் நடந்தது. நீங்க சனாதனம் உடைக்கப்பட வேண்டிய இடமே திராவிட இயக்கம் தான். திராவிட இயக்கம் அருந்ததியர் காலனி இன்னும் அருந்ததியர் காலனியாவே இருக்கு. தலித் பறையர் காலனியாவே இருக்கு. பல்லர் காலனி பல்லவ சேரியாவே இருக்கு. 75 ஆண்டு காலம் திராவிட இயக்கம் அதை மாற்றவே முடியல. ஏன்னா அவர்களை நம்பித்தான் ஆட்சியே நடந்தது. வன்னியர் பெரும்பான்மையான பகுதிகளில் அண்ணாதுரை கருணாநிதி கும்பல் இன்றைக்கு வரைக்கும் வன்னியர் தான் அங்கே வேட்பாளர். வேற யாரையும் தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்கள்ல ஒரு பறையர் கூட மாவட்ட செயலர் வந்துட முடியாது. திமுக அண்ணா திமுக எந்த கட்சியா இருந்தாலும் அவர்களுக்கு மாவட்ட செயலர் வரலாம். அதுதான் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் தேவேந்திர குல வளர் பல்லர்கள் இருக்கிறாங்க. அங்கே திருநெல்வேலியில் ஒரு பல்லர் மாவட்ட செயலர் வந்துட முடியுமா? அண்ணா திமுக திமுக காங்கிரஸ் வந்துட முடியுமா? குளத்தூர் நாடாறு பிள்ளைமாறு தவிர்த்து யாரும் வர முடியாதுங்க. அப்போ என்ன திராவிட என்ன சாதித்தது? இந்த தலித் இயக்கங்கள் திராவிட இயக்கத்தை தாங்கி பிடித்து பதவி வாங்கி பல கோடி சம்பாதிச்சான். அதுதான் நடந்தது. தலித் தலைவர்கள் என்று சொல்லுகிற நீங்கள் தேவேந்திர குல வேளாளராக இருந்தாலும் சரி, தலித்தாக இருந்தாலும் சரி, அவர்களை தாங்கி பிடித்து தங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொண்டார்கள். வேற எந்த தலித்து முன்னுக்கு வந்தால் குடிசை கொளுத்தப்பட்டு கொண்டே தான் இருக்கு. திருமாவளவன் ஆட்கள் பூரா இன்னும் வேங்கவையில் போராடிட்டு தான் இருக்கான். கள்ளக்குறிச்சியில் கொடி ஏற்றவே முடியல, மதுரையில் கொடி ஏற்றவே முடியல. ஆனால் அவர்களை தாங்கி பிடிப்பதா பிரதான வேலை. இதான் தலித் விடுதலையா? தலித்து பேரை சொல்லி நீங்க சௌரியமாயிட்டீங்க தவிர தலித்துகள் சௌரியமாகல. இதுதான் நடந்தது. இப்போ அதெல்லாம் உடைத்து எடுக்க ஆரம்பித்திருக்கிறாரு இந்த விஜய் முதலமைச்சர். விசிகா திமுக கூட்டணி விட்டு ஏறத்தாழ வெளியில போயாச்சு அப்படிங்கிற 100% போயாச்சு அப்படிங்கிற ஆதவ வீட்டில் இந்த உயர்நிலை குழுன்னு சொல்ற 5 பேர் அங்க தனக்கு வாரிய வேணும்னு டிமாண்ட் பண்ணி இப்போ திமுகலேருந்து விலகி அவர்கள் பூரா விசிகாவில் சிந்தனை செல்வனுக்கு ஒரு வாரியம், SS பாலாஜிக்கு ஒரு வாரியம், 5 பேர் அங்கே போய் செட்டில் ஆயிட்டாங்க. எம்எல்ஏ யாரெல்லாம் ஆக முடியும் எல்லாருக்கும் வாரியத்தை வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். வேற என்ன? இதுதான தொழில். திருச்சி கிழக்கில் ஒரு போட்டியிடுவார் திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு கருத்தும் பரவலாக பேசப்படுது. துணை முதல்வராக அவங்க கேட்கறதாகவும் திருமாவளவனுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது? திருமாவளவனுக்கு எல்லாமே காகித புலி தான் சார். ஒன்றுமே கொடுக்க மாட்டான், ஒன்றும் நடக்காது. வன்னி அரசுக்கு ஆயுத நலத்துறை, சிறுபான்மைக்கு முஸ்லீமுக்கு கொடுக்க போகிறான், அவ்வளோதான். இது ஒரு சனாதன எதிர்ப்பா சனாதனமா என்பது 10 நாளில் சொல்ல முடியாது. 1 மாதம் 2 மாதம் பொறுத்து தான் பார்க்கணும். இடதுசாரிகள் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டாங்க. அதிமுகவினுடைய 25 பேருக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இங்கே கொடுக்கப்படுது அமைச்சரவையில் அப்படின்னா நாங்கள் வெளியில் மறுபரிசீலனை செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. இதே 25 பேர் தாவேக்காவே சட்டமன்றத்தில் ஆதரிச்சப்ப இது வரைக்கும் கம்யூனிஸ்டுகளோ விசிகாவோ பெரிய எதிர்ப்பில் எங்கேயுமே பேசலைங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆதரவு யார் வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் அவர்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வெளியே போயிடுவோம். அவர்களே ஊழல்வாதிகள். பல லட்சம் கோடி அடித்து வைத்திருக்கிற வேலுமணி, குவாரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மலையை பூரா திருவண்ணாமலையில் அருணாச்சல வர மலையாகி ஜல்லி ஆக்கிடுவாங்க. கனிமவளத்துறை ஃபுல்லாக அடிச்சுட்டாரு. அப்போ அதே போல் புதுக்கோட்டையில் சுற்றி மலையே இல்லை, மண்ணுக்கடியில் மலை இருக்குது, அதை உடைச்செடுக்கிறாரு. இதுதான் 900 கோடி உயர்நீதிமன்றம் அபராதம் விதிச்சிருக்கு. அதை தடுப்பதற்காக தான் எங்கே போகிறாங்க? ஆளுங்கட்சி பக்கம் போயிடுவோம் அப்படிங்கிறத யார் இருக்காங்களோ அவங்க பக்கம். அப்போ விஜய்க்கு மூத்த IAS அதிகாரிகள் போய் சொல்லியிருக்காங்க, இவர்கள் பூரா கொள்ளைக்காரர்கள், பூலான் தேவிக்கு வாரிசுகள். பூலான் தேவியை தன்னை பாலியல் ரீதியாக தொல்லைப்படுத்தினது நம்ம சுட்டுச்சு, வேற ஊர் சொத்தெல்லாம் நம்ம கொள்ளையடிக்கல. பூலான் தேவின்னு ஒரு கொள்ளைக்காரின்னு வச்சிருக்கான். இவர்கள் அவர்களை விட கொடுமையானவர்கள். 1. 2வது, இவர்களை சேர்த்து கொண்டா மக்கள் என்னடா ஊழல்வாதிகளை வச்சு ஆட்சி அமைக்கிறீங்கன்னு மக்கள் கேட்பான். 2. 3வது, அவர்களுக்கு என்ன எதிர்கால திட்டம்னா தாவேக்காவுக்கு திமுக என்ன ரோல் எடுத்ததோ, சனாதன எதிர்ப்பு கூட்டணி நாடாளுமன்ற உள்ளாட்சியில் மிகப்பெரிய வெற்றி அடைந்தார்கள். இப்போ அந்த வெற்றியை அடையணும்னா இப்போ விசிகா வந்தாச்சு, கம்யூனிஸ்டுகள் வந்தாச்சு, காங்கிரஸ் வந்தாச்சு, முஸ்லீமுக்கு வந்தாச்சு. திமுக இப்போ முஸ்லீம்களை மட்டும்தான் நம்பி இருக்கு. திமுக முஸ்லீம்களையும் இந்த நம்பிக்கையான கூட்டாளிகளை வைத்து முஸ்லீம் வாக்கையும்
உருவி விட்டால் திமுக ஒரு சீமான் கட்சியை மாறி 4% 5% அவ்வளவுதான். போயிடும் 10% வருங்க. 10% வரைக்கும் அதுதான், ரோட்டு அதுதான். கட்சி. இப்ப இந்த தேர்தல் 25%. இது இந்த 10 தேர்தல்ல 25%ங்க 10,000 கோடி கொடுத்து 31 கட்சி கூட்டணி கொடுத்து விசிகா இருந்து கம்யூனிஸ்ட் இருந்து காங்கிரஸ் இருந்து எவ்வளவு 25%. இப்போ 25ல் எத்தனை சதவீதம் வந்து நீங்களே கணக்கு போட்டுங்க, மீதி எவ்வளோ இருக்குன்னு கணக்கு போட்டுங்க. இதில் முஸ்லீம்களை வந்துவிட்டால் முஸ்லீம் தான் அங்கே பெருவாரியான வாக்கு வங்கி. ஒரு 14% வாக்கு வங்கி. 14 வந்துருச்சுன்னா திமுக இருக்கிறது 10 தான் இருக்கும். 10ல் இதெல்லாம் கழிச்சிங்க, விசிகா கம்யூனிஸ்ட்டு முஸ்லீமுக்கெல்லாம். அப்போ 10 7 6 பார்த்து நீங்களே முடிவு பண்ணிங்க. ஒரு பெரிய ஒரு சரிவு வந்துட்டு திமுக முழுசா செஞ்சு தனித்து விடப்பட்டு தமிழ்நாட்டில் திமுகன்னு சொல்லிடலாமா? உண்மைதான் அது. ஏன்னா இப்போ சிறுத்தையெல்லாம் கிளம்பி போயிடுச்சு. சிறுத்தை 2 கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் எல்லாமே போய் எல்லாம் கிளம்பி போயிடுச்சு. அங்கே ஒன்றும் இல்லை, அது பட்டமரம் ஆகி போச்சு. அது துளிர்க்கவே துளுக்காது. தேமுதிக மட்டும்தான் கூட இருக்கிறாங்க. அது ஒரு கட்சி, அது ஒரு ஆளே இல்லை. அவங்களாம் பெரிய செல்வாக்கெலாம் இல்லை. அந்த அம்மா விஜயகாந்த் சமாதிக்கு போய் தான் அந்த அம்மா கிளம்பி போயிருக்கும். அங்கே போகலை. அந்த கோபத்தில் அந்த அம்மா இருக்கு, அந்த கோபத்தில் அந்த அம்மா இருக்கு, அந்த அம்மா இருக்கு. இல்லைன்னா அந்த பக்கம் போய் அந்த அம்மா ஒரு மந்திரி வாங்கியிருக்கு. அந்த ஒரு சீட்டை வச்சு கூட ஒரு சீட்டை வச்சு மந்திரி வாங்கியிருக்கு. ஆக இதுதான் இப்போ தாவேகா முந்துகிறது, திமுக பிந்துகிறது. இதுதான் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் தான். மந்திரி சபை கூட்டணியில் இதுதான் இப்போ கள நிலவரம். நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஃபேண்டம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தாங்க. நன்றி, வணக்கம்.